கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம 1 பேதுரு 5:6 அவருடைய கரத்தில் இருந்தால் எப்படி அவர் உயர்த்துவார் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சிட்ருக்கோம். நம்ம ஆண்டவர் கரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி அவர் செய்கிறது எப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அதில் நாம் நிலைச்சி நிற்க முடியும். அப்படி அவரை கரத்தில் தான் நம்ம இருக்கணும். எப்பொழுதும் பாருங்கள், என்ன படிப்பு, எவ்வளோ பதவி, எவ்வளவு சொத்து, எவ்வளோ சுகங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை நிறைய மிஷினரிகளை நம்ம படிக்கும்போது தான் தெரியும். அவங்க அந்த பணத்தையோ மற்ற பதவிகளையோ அவங்க பெருசாகவே எடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கார், அவருக்கு நம்ம என்ன வேலை செய்யணும், அவருடைய கருத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நிறைய பேர் ஊழியம் பண்ணுறதை பார்த்திங்கன்னா அவங்க ஆச்சரியமாக ஊழியம் பண்ணுவாங்க. அப்படி நாம் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்சதே பெரிய ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டோடைய வசனங்களை நிறைய தியானிக்கணும். தியானித்தா தான் நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்வார். அவருடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒத்தாசை செய்வார். அதுதான் நம்ம தியானிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி கரத்தில் ஏந்தி நம்ம உயர்த்துக்கிறவர், அவருடைய கரத்தில் நம்ம இருந்தோம்னா எப்படி அவர் தாங்கி நம்ம சுமக்கிறத நம்ம பார்க்க முடியும். நமக்கு ஆபத்து நேரங்களில் தான் நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் செய்கிற காரியங்கள், பெரிய காரியங்கள் எந்த மனுஷனும் நமக்கு செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவிச்சனால தான் சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி எந்த நாட்களில் எந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது வசனத்தின் மூலமாக நம்மளை தேற்றி நம்மளுடைய கரத்தில் ஏந்தி நம்ம சுமக்கிறத நம்ம பார்க்க முடியும். எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையாக மாற்றி நம்ம நடத்துகிற நல்ல தகப்பன் நம்மளோட இருக்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு ஜெபிக்கும்போது தான் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக இந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்கணும்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி கரத்தில் ஏந்தி அவர் சுமக்கிறவர், அவருடைய எந்த காலங்கள் ஒரு காலங்களை சொல்லியிருக்காரு ஆண்டவர் அதுதான் இன்றைக்கி தியானிக்கலாம். நம்ம ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்போது தான் நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ளே ஆண்டுடைய விசுவாசத்தில் அவருடைய ஆவியானவர் நமக்கு நடத்துகிறத நம்ம கண்டு அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லவும், அவரை துதிக்கவும், வசனத்தில் இன்னும் அதிகமாக ஈடுபாடு கொண்டு அவருடைய வசனத்தில் நிலச்சி நிற்கும் பொழுது தான் அவருடைய கரத்தில் நம்ம இருக்கோங்கிறத நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்களை செய்ய ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, இந்த நாட்களிலும் தகப்பனே, நீங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் பெறப்பட எங்களுக்கு எந்த காரணங்களை எப்படி செய்வீர் என்ற அந்த காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கரத்தில் இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அர்ப்பணிக்க தேவன் தம்மை இந்த நாட்களில் உதவி செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. எந்த கரத்திலும் எங்களுக்கு உதவி செய்யவே முடியாது ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே தான் எங்களுக்கு உதவி கிடைக்கணும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதான கிருபையை இந்த நாட்டிலே தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மாயங்கள் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 1 பேதுரு 5:6 அவருடைய கரத்தில் இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி 2 காலங்களை பற்றி நம்ம படிக்கலாம். ஆண்டவர் இந்த காலங்களையும் சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட காலங்களில் எப்படி அதையும் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டோடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது தான் நம்ம இன்னும் அதிகமாக நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டோடைய கரத்தில் இருக்கணுன்னாக்கி என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். இன்றைக்கி சங்கீதம் 69:13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 69வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரலும். அனுக்கிரக காலம் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வேத வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி இந்த அனுக்கிரக காலம்னா என்னன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஏசாயா 49 எழுதுனது தான். ஏசாயா 49:8வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். அவர் நிறைய அந்த காரியங்கள்லாம் நீங்கள் நிறைய படிச்சுருந்தா, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளிலே இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாகவும் ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இப்படி நிறைய பசியில் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பாருங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற ஒரு காரியங்களை தான் சொல்லுது. அனுக்கிரக காலத்தில் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம்.
அப்போ வந்து இவர் வந்து ஆண்டவருடைய அனுகிரக காலம் அப்படிங்கிறது இது எப்படிலாம் நடக்கும்னு சொல்லி பாருங்கள். ஒரே ஆசீர்வாதத்தை பற்றி தான் சொல்லுது. நீங்கள் இந்த இடத்த நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் படிக்கலாம். நான் ஒரு 2 காரியங்கள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துமா விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பாருங்கள். அப்போ வந்து சந்தோஷம், ஆசீர்வாதம் அதுதான் வந்து நமக்கு நிலைச்சி நிற்கக்கூடிய காரியங்களை தான் இந்த வசனம்லாம் சொல்லுது. ஏன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்னது, நமக்கு வந்து ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும். ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற தகப்பனாக இருக்கார். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவர் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். எப்போ ரட்சிப்புங்கிறதே வந்து ஆண்டுடைய அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறது முக்கியமானது. அது ஆவியானவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போ தாவீதை எடுத்தாலும் சரி, மற்ற எத்தனையோ தீர்க்கதரிசிகள்லாம் எடுத்தோம்னா ஆவியானவர் வரும்பொழுது தான் அவங்க வந்து அந்த பலத்த காரியங்களை செய்ய முடியுது. இப்போ ஆவியானவர் ஒரு பலன் தரக்கூடியவர். அவர் தான் நமக்கு இந்த வசனங்களெல்லாம் அந்த எழுதுக்கு ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டதுனால அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது தான் நமக்கு அதை போதித்து நடத்துவார். அதனால் அந்த ரட்சிப்பையும் அந்த விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த காலங்கள் தான், இந்த அனுகிரக காலம் தான் நமக்கு முக்கியமான காலம் அப்படிங்கிறத இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. சங்கீதத்தில் 69 சங்கீதத்துலேயும் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். 2 வசனத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அடுத்தது நீங்கள் எங்கே வரணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்த வந்து படிக்கிறத நம்ம பார்க்கலாம். லூக்கா 4வது அதிகாரத்தில் 18லேருந்து நீங்கள் 21 வரைக்கும் நீங்கள் படிங்க. அந்த வசனத்தில் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை எப்படி படிக்காருன்னு பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் வீழ்த்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்போ ஆவியானவர் இருக்கும் பொழுது தான் இந்த வேலைலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து முதலாவதே ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிதாவானால் அனுப்பப்பட்டவர். அவரும் ஆவியானவரால் நிறைக்கப்பட்ட பொழுது தான் ஊழியத்துக்கு வந்தார். அப்போ மனுஷனாக அவர் பிறந்ததுனால மனுஷனுக்கு எல்லாருக்குமே அந்த ஆவியானவர் இருந்தால் தான் அந்த ஊழியம் பண்ண முடியும், அந்த சுவிசேஷத்தை சொல்ல முடியுங்கிறதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக நமக்கு வச்சுருக்காரு. அப்போ அந்த முன்மாதிரியாக வச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அர்ப்பணித்து அவர் என்ன அவர் எப்படி கடந்து போனாரோ அந்த காரியத்தெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்காரு. சிலர் பாருங்கள், நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய படித்து நிறைய வேத வசனங்களை ஆனாலும் சரி, படிப்பானாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க அது வந்து தாகத்தோடு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதை சொல்லி கொடுத்து அவங்களும் வந்து நல்லா வளர்ந்து அவங்க இன்னும் அதிகமாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா வசனங்களானாலும் சரி, படிப்பானாலும் சரி சொல்லிக் கொடுப்பாங்க. சிலர் வந்து படிக்கிறதுக்கு போனோம்னா ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, சிலர்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து சரியான இதை சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் வந்து வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கும்போதும் பாருங்கள், நிறைய பேர் வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து நிறையா படிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து நாம் சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்க. அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் உலகத்துக்குள்ள போனீங்கன்னாக்கி வேத வசனங்களை சொல்கிறதுலையும் இருக்குது, உலக காரியங்களில் படிப்பு மற்ற காரியங்கள்லையும் தெரிந்ததை வந்து சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் விரும்புகிறது கிடையாது. ஆனால் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. அப்போ மனுஷனாக வந்தால் பொழுதும் கூட அவருடைய குணநலங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாம் வந்து தியானிக்கும் பொழுது அவரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இருக்கணும். அதுதான் அவருடைய கரத்தில் இருக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ வந்து இப்போ சொல்கிறார் பாருங்கள், அவர் வந்து ஆவியான மேல் இருக்கார். தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணால் இதயம் நறுங்குண்டோடைய குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டோட விடுதலாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிதாவானால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்பப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார், அவர் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அவர் எல்லா விதமான காரியங்களையும் இந்த நொறுங்குண்ட மற்ற எல்லா காரியங்களும் மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்தார், அற்புதங்களை செஞ்சார், அப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அனுகிரக காலம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அவர் வந்தது எதுக்கு, நம்மளை ரட்சிப்பை தரதுக்கு தான். அவர் நம்மளை மீட்டெடுக்க, நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்தார். அவர் பாவங்கள்லேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் வந்தார். அதனால் நீங்கள் வந்து இந்த வேலையை நிறைய இப்போ காரியங்கள் நீங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்கும். அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். நான் வந்து நம்ம சப்ஜெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அனுகிரக காலம் அப்படிங்கிறத மாத்திரம் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வந்து லேவியராகவும் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் நிறைய படிங்க. லேவியராகவும் முக்கியமாக நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நிறைய சட்டங்கள் அது பூரா ஆண்டவர் வந்து சொல்லுற காரியங்கள்லாம் வரும், அதை நீங்கள் படிங்க. இந்த அனுகிரக காலம்னு சொல்லி சொல்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து லூபிலி வருஷம். இது நீங்கள் சொன்னோன்னே நிறைய வேதத்தை படிக்கிறவங்களாக இருந்தால் தெரியும்.
அந்த வருஷத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து நிறைய அந்த சட்டத்திட்டங்கள்லாம் நீங்கள் படிங்க. பழைய ஏற்பாடு 5 வருஷத்தையும் மோச எழுதின சட்டங்கள்லாம் நிறைய படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கிடலாம். அதை நீங்கள் படிங்க. அதில் வந்து அனைவரும் விடுதலை ஆகி அந்த அந்த வருஷத்தில் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஏன்னா மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய லூபிலி வருஷம்னு சொல்லி ஒரு வருஷத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து சொல்கிறது என்னென்னா, அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எந்த காரியங்களையும் அந்த உழைக்கிறதுக்கோ மற்ற எந்த காரியங்களையும் செய்யாமல் அதுக்கு முந்தின வருஷத்துலேயே பார்த்திங்கன்னாக்கி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து கொடுத்துட்டு அந்த வருஷத்தில் அவங்க எதுவுமே வேலை செய்யாமல் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கொண்டாடி ஆண்டவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக தான் ஆண்டவர் வந்து இந்த லூபிலி வருஷம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாசிய இடத்துலன்னு சொல்கிறது என்னென்னா, இந்த நாட்களில் வந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அனுக்கிரக காலம்னாலே இந்த அனுக்கிரக வருஷம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா 61 நீங்கள் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறதே நீங்கள் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து அனுக்கிரக காலம் என்னென்னா, இந்த காலம் வந்துருச்சு, உங்களை வந்து விடுதலை ஆகி நீங்கள் நல்லா சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் வந்துருச்சு. அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருந்த நாள் வந்ததுனால நீங்கள் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து அதுக்கு நீங்கள் அந்த காலங்களில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற நாட்களில் நீங்கள் கொண்டாடக்கூடிய நாட்களில் இருக்கிறத நீங்கள் வந்து கொண்டாடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் வந்தார், அதுக்கு தான் நம்மளை வந்து நம்ம மீட்டெடுக்க வந்திருக்காருன்னு சொல்லி இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுகிரக காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தோன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லி தந்ததை நாம் வந்து கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிக்கணுன்னாக்கி அவருக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அவருடைய வசனம் என்ன போதிக்குது, நம்மளுக்கு வந்து எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் வந்து அப்படின்லாம் நம்ம வந்து தியானிக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த வசனங்களை நம்ம தியானித்து நம்ம வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க முடியும். அதனால் அனுக்கிரக காலங்கிறதே வந்து ஒரு விடுதலை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப முக்கியமானது. அவன் வந்து 2 கொரிந்தியர் 6:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் இந்த 49:8 இருக்குது பார்த்தீங்களா, அதே வசனம் தான். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன், இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ தான் இன்றைக்கே வந்து ரட்சிப்பு வந்துட்டு உனக்கு. அப்போ இந்த காலத்தில் ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன்னு சொன்ன ஆண்டவருக்கு நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம அர்ப்பணித்து நம்ம இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டோடைய கரத்தில் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதுதான் வந்து அனுக்கிரக காலங்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்துட்டார், நமக்காக வந்து நம்முடைய பாவங்கள்லாம் சுமக்க வந்திருக்காரு. அந்த காலத்தில் நாம் எப்படி அவருக்குன்னு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும், நல்லா விடுதலையை கொண்டாடக்கூடிய நாட்களை நமக்கு தந்திருக்காரு. அந்த நாட்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விடுதலையை அந்த காலத்தை நமக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தர ஆவியானவர் இருக்கார். இந்த வசனங்களை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது குறித்த காலத்தில் ஆண்டவர் வந்து செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறார். இப்போ குறித்த காலங்கும்போது பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் பழைய ஏற்பாடு போனீங்கன்னா ஆபகுக்கில் போனீங்கன்னாக்கி நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கலாம். ஆபகுக்கில் 2வது இடத்துல 3வது வசனம், குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இறுதி காலத்தில் வர்றக்கூடிய ஒரு இந்த காலத்தை தான் வந்து குறித்த காலம்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. நம்ம வசனத்தில் படித்தது வந்துன்னா ஆண்டவர் வந்து குறித்த காலத்தில் நமக்கு தரிசனம் கொடுத்துருந்தாருன்னா அதை நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அது வந்து நிச்சயமாக குறித்த காலங்கிறதே வந்து ஆண்டவர் சொல்கிறது. ஒரு இறுதி முடிவு காலத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு காலத்தை வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை வந்து அது தாமதிக்க போல் நமக்கு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தாமதித்தாலும் அந்த தரிசனம் வந்து நிறைவேறும். அது காத்திருக்கணும், அது நிச்சயமாக நிறைவேறும், அது வந்து பொய் சொல்லாதுன்னு சொல்லி நம்ம வசனத்தில் படித்த மாதிரி ஆண்டவருடைய வசனம் எப்போவுமே வந்து நமக்கு குறித்த காலத்தில் கரெக்டாக நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம தியானிக்கணும். ஏன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம தவறி போகக்கூடிய காரியங்கள் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து வசனம் என்ன சொல்கிறதுன்னா, ஆண்டவர் குறித்த காலத்தில் நமக்கு வந்து சரியான காலத்தை நமக்கு நிறைவேற்றுவார். அந்த இறுதி காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் நடக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன வச்சுருக்காரோ அந்த நாட்களில் நடத்தக்கூடிய காரியங்களை அவர் சரியான காரியங்களை சரியான நேரத்தில் செய்யக்கூடிய ஆண்டவர். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்காமல் தாமதிக்கிறதுனால நாம் ஆண்டவர் நம்மகிட்ட ஜெபத்தை கேட்கல, நமக்கு சொன்னது செய்யலை அப்படின்னு சொல்லி மனுஷன்தான் சொன்னால் செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போவுமே வார்த்தையின் மூலமாக நம்மளோட கூட பேசியிருந்தாருன்னா அதை கரெக்டாக செய்து
அந்த நேரம் வந்து நம்ம வந்து காத்திருக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். காத்திருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லுது. அது வந்து பொய் சொல்லாது. அது வந்து தரிசனம் நமக்கு நம்மளோட கூட பேசின வசனம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த ஆவுகு தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம எப்போவுமே உதாரணத்துக்கு ஒன்று படிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த இடத்துல இருக்கிறத நம்ம வந்து படித்தோம்னாக்கி நமக்கு இன்னும் அதிகமாக வசனத்தை தியானிக்கிறது. குறித்த காலம்னா என்னது, குறித்த காலத்தில் தரிசனம் நமக்கு நிறைவேறதுக்கு நம்ம காத்திருக்கணும்னு நம்ம படிச்சிட்டோம். ஆனால் வந்து இது நிறைவேறினதை ஒரு ஒரு மனுஷன் மூலமாக கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிறத செஞ்சார். அதை வந்து நம்ம படிக்கலாம். இந்த 17வது ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அப்போது இது இந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி குறித்த காலத்தில் சாராள் வந்து ஒரு பிள்ளையை பெறுவான்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்களுக்கு வயசு நிறைய ஆயிடுச்சு. அவருக்கு 90 ஆச்சு, இந்த அம்மாவுக்கும் வயசாகிடுச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போது வயசு நிறைய ஆனோடனே பார்த்திங்கனாக்கி எல்லாருடைய நம்ம சரீரத்தை நமக்கு தெரியும். சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் வந்து செயலிழந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ வந்து அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத சாராளுக்கு வந்து கற்பம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து அது பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு சாத்தியமே இல்லாத வயசு. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, சாராளுடைய கற்பம் செத்ததையும் ஆபிரகாம் முதிர் வயதானதையும் நினையாமல் விசுவாசிச்சான்னு சொல்லி நம்ம படிக்கும் வேதாந்தத்தில். அப்போ அவர் வந்து அவ்வளோ விசுவாசிச்சார். அதை வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு உடன்படிக்கை செஞ்சுருந்தார். அந்த சரியான நேரத்தில் அவருக்கு சொன்னதை செஞ்சாருன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். தேவன் எதையும் சரியான நேரத்தில் செய்வார்னு சொல்லி நம்ம பார்வைக்கு முன்னாடி பின்னாடிலாம் தோன்றதை பார்த்தோன்னா அது என்ன சரியான நேரமாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சிந்தனைக்கு வரக்கூடிய காரியங்கள் அதெல்லாம். இது வந்து சரியான நேரம் இல்லை, ஆண்டவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு, எதையும் சரியான நேரத்தில் செய்வார்னு சொல்லுவோம், ஆனால் சரியான நேரத்தில் செய்யலையே அப்படின்னு சொல்லி நானே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறையா அந்த மாதிரிலாம் யோபுலாம் என்ன கடைசி ஆசீர்வாதத்தை பெறுறாரு. ஆனால் இடையில வந்து பாருங்கள் சில விசுவாச வார்த்தைகளை சொல்கிறாரு. ஆனாலும் இடையிடையே அவருக்கு வந்து அந்த அவிசுவாச வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, நான் பிறந்திருக்கே வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறாருல அப்படின்னு நம்மளும் வாழ்க்கையில் சொல்ல தான் செய்தோம். ஆனால் அந்த மாதிரி நாம் தோன்றும்போது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் சரியான நேரத்தில் தான் வந்து அவர் செய்கிறது சரியான நேரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டால் தான் அந்த வாழ்க்கையில் நம்ம இந்த ஆபிரகாம் சாராளுக்கு செஞ்ச காரியங்களை நம்ம படிக்க முடியும். அவர் வந்து ஆபிரகாம் வந்து அழைக்காரு, வாக்கு கொடுத்து அவர் ஆபிரகாம் நீ வயது சென்றவனாக இருக்க, கற்பம் செத்து போன சாராளை கொண்டு நான் வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த செத்து போன நிலையில் இருந்தாலும் நான் உயிர்ப்பிக்கிறவர் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து இதில் காட்டுறதை நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் மாற்றி நமக்கு முடியாத காரியங்களை அவர் வந்து நமக்கு எந்த காரியத்தையும் செய்து முடித்து அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்மளோட வாழ்க்கையில் நிரூபிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அதை தான் இந்த ஆபிரகாம் சாராள் கதையில் சொல்கிறாரு. செய்கிறார். கண்டிப்பாக நீ உனக்கு அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா அதை அப்படியே செய்கிறாருங்கிறத பார்க்கணும். அப்படியே சூழ்நிலை அவங்க 2 பேருக்குமே நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு ஒரு உலக கையற்கைப்படி நமக்கு இந்த வயசாகிட்டுனாக்கி எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய காரியங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் போகும்போது அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறத ஆண்டவர் தான் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஏன்னா கன்னி வயிற்றில் பிறக்கணும்னாக்கி ஆவியானவரால் ஒரு பிள்ளையை பிறக்கணும்னாக்கி அது எப்படி பிறக்கும் அப்படின்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணோம்னாக்கி பார்த்திங்கன்னா ஆண்டவரால் தான் அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். ஏன்னா மனுஷனால செய்ய முடியாத காரியங்கள் ஆண்டவர் வந்து சூழ்நிலையை எல்லாத்தையும் மாற்றக்கூடியவருங்கிறது ஆபிரகாம் சாராள் கதையில் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 21:22வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆபிரகாம் முது வயதிலே சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்போ குறித்த காலம்னா ஆண்டவர் குறித்த காலத்தில் தான் இவங்க வந்து எங்களுக்கு குழந்தைய கிடைக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை இருக்கும்னா அந்த வருஷம் தான் ஒரு பிள்ளைய வந்து ஆண்டவர் கொடுக்குறத நம்ம பார்ப்போம். அப்போ சாராள் அவ்வளோ நாளும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லாத போது அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு அவங்க விருப்பத்தின்படியெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்கவே செய்யலை. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி உடன்படிக்கையை கொடுத்து அவர் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் என்று ஆபிரகாமுக்கு காட்டி அதுதான் வந்து அவனுடைய பிள்ளை வந்து கொடுக்காரு ஆண்டவர் ஈசாக்கை. அப்போ அவர் வந்து அவங்க வாழ்க்கையில் எல்லாம் சோகமாக இருந்தது. ஈசாக்குங்க சிரிப்புன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைய சோகமாக இருந்த காரியத்தெல்லாம் மாற்றி ஆண்டவர் வந்து ஒரு அதாவது நகைப்பு சிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பேருக்கு அர்த்தமே ஆண்டவர் சொல்லுவார். ஈசாக்கு பேருவேன் அவன் வந்து ஈசாக்குன்னு பேருன்னு சொல்லுவார். இந்த இம்மானுவேலின் பேர் விடுற மாதிரி அவங்க வந்து நல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாரு.
அப்போ குறித்த காலத்தில் ஆண்டவர் குறித்த காலத்தில் கொடுக்கும் பொழுது அந்த தரிசனமானாலும் சரி, அவங்க பிள்ளைய கொடுத்தாலும் சரி, அது ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம அவருடைய கரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் எந்த சூழ்நிலையை மாற்றி நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி நமக்கு நேர்த்தியான சூழ்நிலையை மாற்றி அவர் நேராக தான் நடத்துவார். நம்மளை நம்ம பாதை தெரியாமல் இருப்போம், நமக்கு கேட்க தெரியாமல் இருப்போம். ஆண்டவர் சரியான பாதையில் கொண்டு போவாருங்க நிச்சயத்தில் நம்ம ஓடி அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் மாற்றுவார். நம்மளால் முடியாத சூழ்நிலைகள் எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் செய்வார். ஆமென். என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். பெரும்பலனும் என் கீதமும் நானும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Alleluia, 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 Alleluia. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் திலனும் என் கீதமும் மனமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். Alleluia, 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 Alleluia. அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், சாட்சி அடையிலேனே.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடுவே. அவர் மேய்ப்பர் என் நேசர் பரிசுத்த தாட்சியடையிலேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்தே நாடிடுவே. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும் கனமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. தெரிந்தலனும் கீதமும் நானமும் கண்மலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவே, நான் போற்றிடுவே. Hallelujah, 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 hallelujah. நம்பிக்கைக்கு உரியவரே, நல்லவரே, நம்புகிறே. நன்மைகளை செய்பவர் நீ, பாதைக்கு வெளிச்சம், பேதைக்கு தீபம் தன் வசனமே. ஆற்றல் உள்ளது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஆம் தகப்பனே, உங்களுடைய வசனம் தான் எங்களை உருவாக்குகிறதா இருக்கிறபடியா உங்களுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் பேசி ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக நீ எங்களுக்கு எத்தனை கற்று தந்திருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை படித்து அதை உணர்ந்து கொண்டு இந்த கரத்திலே இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்த காலத்திலே எல்லாவற்றையும் செய்கிற தேவன், அனுகிரக காலத்தை நீ ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை ஆண்டவரை மீட்பதற்காக வந்தீங்க ஆண்டவரே. இப்பொழுதே வந்திருக்கு என்று சொல்லி இந்த இடத்தை வாசித்து ஆண்டவரே எங்களுக்காக அந்த இடத்தில் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக எழுதி வைத்திருக்கீங்களா, நன்றி சுவாமி. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆண்டவரே உமக்கென்று ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட நீங்கள் முன்மாதிரியை வைத்திருக்கீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆவியானவர் கடைசி நாட்களை மாம்சமான யாவர் மேலும் ஊற்று என்று சொன்ன வார்த்தையின்படி, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்கிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் கொண்டு வருகிற நாட்களை இந்த நாட்கள் என்று சொல்லி ஆண்டவரே அறைகொள்கிற வசனத்தின் மூலமாக பேசின அந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆண்டவரே தரிசனத்தை கொடுத்திருந்தால் ஆண்டவரே அதை நிறைவேற்ற தாமதமாக இருந்தாலும் அது பொய் சொல்லாது, அது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று காத்திருக்க எங்களுக்கு விஷயங்க. காத்திருக்க எங்களுக்கு பலம் தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துருவின் எல்லா திட்டங்களையும் முறியடிக்கிற தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம். உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ண தேவன் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்கினவர், எங்களை தெரிந்து கொண்டவர். நாங்கள் ஒன்றுமில்லாத பொழுது நாங்கள் எங்கேயோ இருந்த ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து வைத்திருப்ப நோக்கம் உண்டு. நம்மிடத்தில் அன்பு கூறுகள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கோம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே
உம்முடைய அன்பு எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவர். இந்த நாள் வரை எங்களை நடத்துகிற பாதைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு செய்தீங்களே ஆண்டவரே, சரீரம் செத்த பொழுதும் அந்த சாராளுடைய கற்பம் செத்த பொழுதும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி வழிநடத்தி, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்த நிலையில இருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே. அதையெல்லாம் ஆண்டவரே இந்த ஆபிரகாமுக்கு செய்து அவர்களுடைய தலையை நிமித்தி ஆண்டவரே, இந்த சாராலை ஆண்டவரை நிமித செய்து ஆண்டவரே இந்த சந்தோஷத்தின் பிள்ளையை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லாத இடத்திலே நீங்கள் பிரவேசித்து ஆண்டவரை ஒரு உடன்படிக்கையை கொடுத்து எங்களையே ஆண்டவரை நீங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற வல்லமுள்ள தேவனுடைய கருத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசிலே நாங்கள் பலப்பட தேவன் தாமே கிருபை செய்யணுமா செபிக்கிறேன். கேட்குற பிள்ளைகளுக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அனுகிரக காலங்களை எங்களுக்கு அங்கே தந்திருக்கீங்க, அதை நாங்கள் சந்தோஷத்தோடு பயன்படுத்த தேவன் கிருபை செய்யமா ஜெபிக்கிறோம். தரிசனத்தை கொடுத்துருக்கீங்க, அதையும் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் செய்து முடிக்கிறவராய், உடன்படிக்கையை செய்து முடிக்கிறவராய் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். உமக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆண்டவரே இந்த தடைப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே தடைகளை நீக்கிற தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பாய் கொடுத்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். நன்றி ஆண்டவரே. இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பாய் கொடுத்துக்கிட்டு இந்த விசுவாசத்தை கேட்குற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். மறுபடியும் மாமூர் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் அமக்க செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.